வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் எம்கே. லைனாக சிஎஸ்கே தோல்விக்கு அப்புறம் பெரிய கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு சிஎஸ்கே ரசிகர்கள் இன்க்ளூடிங் மீ ஆவலோட எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்நேரம் பாயிண்ட் டேபிளில் 1 2 3 4 பொசிஷனுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல இருப்போம் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் கடைசி பொசிஷனில் இருக்க இப்போதைக்கு இருக்கோம். சரி பரவாயில்ல, அது முடிஞ்சு போச்சு. 3 மேட்ச் தான் இருக்குது, இன்னும் 11 மேட்ச் இருக்குது. அடித்து பட்டையை குழப்பலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறான். பட் இந்த 3 மேட்ச்சுக்கு முன்னாடி நிறைய நெகட்டிவான செய்திகள்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ சில பாசிட்டிவான செய்திலாம் வந்துக்கிட்டே இருக்குது. எப்படா ஆரம்பிக்கலாம் மேட்ச்சை அப்படின்ட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. போன ஞாயிற்றுக்கிழமை வந்தது, இன்னும் 4 நாள் 5 நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரி சீக்கிரம் ஆரம்பிங்கடா அப்படின்ட்டு இந்த பாசிட்டிவான செய்தியோட அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கோம். என்னடா பாசிட்டிவான செய்தி, என்னென்ன பாசிட்டிவ் பார்க்கலாம். நம்ம சிஎஸ்கே பசங்க ப்ராக்டிஸ் செக்ஷனில் எல்லாம் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அவன் 50 100ன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்க அடிக்கிறாங்க, மேட்ச் அடிப்பாங்களா அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க், பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. கார்த்திக் சர்மாலாம் 90 கிட்ட அடிச்சிருக்கான் அவர். இதில் ஒரு பெரிய கம்பேக் யாருன்னா, டெவால் பிரவிஸ் வந்து 100% ஆடுவார் அப்படின்ட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்காங்க. அப்புறம் ப்ராக்டிஸ் செக்ஷனில் எல்லா மேட்சுமே அவர் பட்டையை கழட்டிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக டெவால் பிரவிஸ் இந்த அடுத்த டிசி மேட்ச் கூட கண்டிப்பாக ஆடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் தலை டோனி வந்து ப்ராக்டிஸ் செக்ஷன் ஆடுறாரு. பட் கன்ஃபார்மாக ஆடுவாரா என்ன ஏதுன்ட்டு இன்னும் அஃபிஷியலாக நியூஸ் வரல. பார்ப்போம் என்ன நடக்குது எப்படி என்னென்னு. என்ன மாதிரி பிளேயிங் 11 இருக்கும், எது என்னன்னு இன்னும் கிளியராக தெரில. பட் இது ப்ராக்டிஸ் செக்ஷனை வச்சு பார்க்குறப்ப ஒரு இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டெவால்பரிஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி மாறும் அப்படின்னா, ஓப்பனிங் வந்து வழக்கம் போல் சாம்சன், ருத்ராஜ் கெய்ட்வால், ஆயுஷ் மாத்திரை இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம டிவால் பிரவிஸ் வந்துடுவார். அதுக்கப்புறம் சர்ஃப்ரஸ் கான், துபே. தோனி வந்தால் கன்ஃபார்மாக டோனி தான். இல்லைனா பிரசாந்த் வீர், இல்லைனா கார்த்திக் சர்மா. இவங்க 2 பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஏன்னா கார்த்திக் சர்மா பெருசாக எதுவும் 3 மேட்ச்லேயும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஆனால் பிக் ஹிட்டர், பயங்கரமாக ஆடுறவங்க. ஆனால் என்னென்னு தெரியல, ஆடலை. ஆனால் பிரசாந்த் வீர் வந்து லாஸ்ட் மேட்ச் நல்ல கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் 40-45 கிட்ட அடித்தனால மேபி பிரசாந்த் வீர் இருக்கலாம். அண்ட் பிரசாந்த் வீர் பவுலிங்கும் நல்லா போட்டுட்ருக்காங்க. அடுத்து வந்து நூர் அகமத், அங்கே தான் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக ஆட வைப்பாங்க. ஏன்னா ட்ரஸ்டட் பிளேயரு. எல்லோரும் வந்து அகில் ஹுசைன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் 100 ஃபார்மில் இருந்தாலும் பயங்கரமாக போடுவார். 100 ஃபார்மில் வந்துட்டாருன்னா அந்த இடத்துல விக்கெட் டேக்கிங் கன்ஃபார்மு. ஆனால் அகிலையும் 100ஐயும் ஆட வைக்க முடியுமா அப்படின்னா, ஜேமி ஓவர்டனை உட்கார வைக்கணும், இல்லை மேட் ஹென்ரியை உட்கார வைக்கணும். 2 பேரையும் ஆட வச்சா யாராச்சும் ஒருத்தர். ஜேமி ஓவர்டன்னு 3 மேட்சாக டீசெண்டாக நம்மளுக்கு ரன் எல்லா மேட்சும் சூப்பராக அடிச்சிட்ருக்காரு. உட்கார வைக்க முடியுமான்னு தெரில. அது என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்கன்னு. மேட் ஹென்ரியை தூக்குனா வந்து பவர் பிளேயில் போடுறதுக்கு ஆள் இல்லை. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அண்ட் கேப்டன் தான் முடிவு பண்ணணும். சரி பார்ப்போம் அதில் என்ன மாதிரி மாற்றங்கள் வருது அப்படின்ட்டு. அப்புறம் ஜேமி ஓவர்டனு, கலீல் அகமது, கம்போஜ், மேட் ஹென்ரி, இது 3 பவுலர்ஸில் ஏதாச்சும் ஒரு பவுலர் மாற்றணுமா? யாரை எடுத்தால் வேறு யாரை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருக்கா என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். என்னை பொறுத்த வரைக்கும் யாரை தூக்கலாம் அப்படின்னா, என்ன சொல்கிறது, மேட் ஹென்ரியை வேணால். எனக்கு தெரிஞ்சு கலீல் வந்து ஸ்டார்டிங் 2 ஓவர் சூப்பராக போட்டுறாப்புல. ஆனால் லாஸ்ட்லாம் அடித்து நோத்திடுறாங்க அவன் ஓவரை. மேட் ஹென்ரி வந்து பவர் பிளேயில் பெஸ்ட்டு. ஆனால் இன்னும் எந்த இது விக்கெட்டும் சரி எதுவும் சரி பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அதுக்கு நம்ம இந்தியன் பிளேயர்ஸுக்கு யாருக்காச்சும் வாய்ப்பை கொடுத்துட்டு அகில் ஹுசைன் மாதிரி ஏதாச்சும் ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வரலாம் உள்ள அப்படின்ட்டு என்னோட யோசனை. பட் டீம் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு பாருங்கள். உங்களோட யோசனை எப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் டிசி வேறு ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்துட்டு வேறு வந்திருக்காங்க. சென்னை பிச்சு. நம்ம ஹேமந்த் பதானி வேறு நல்லா கரைச்சி குடிச்சு வச்சுருப்பாரு. என்ன மாதிரின்னு தெரியல, டஃப்பாக கொடுப்பாங்களா எப்படின்னு தெரியல. பார்ப்போம் என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு. ஆனால் இது சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மஸ்ட் வின். என்ன தான் டிசி தோற்றுட்டு வந்தாலும் நம்ம திருப்பியும் டிசியை தோக்கடிச்சு தான் ஆகணும். மஸ்ட் வின் மேட்ச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நாக் அவுட் ஸ்டேஜ் மாதிரி ஆகிரும் இப்போ நம்ம தோற்றுட்டோம் அப்படின்னா. அதனால் கான்ஃபிடென்ட்டுக்கும் சரி நம்ம ஜெயிக்கிறதுக்கும் சரி கண்டிப்பாக வந்து இது மஸ்ட் வின் மேட்ச்சு. அதை வந்து கண்டிப்பாக பிளேயர்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபேன்ஸும் டிஸப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பார்க்கலாம் எப்படி ஆடுவாங்க என்னென்னு. சாட்டர்டே தெரிஞ்சிடும் கன்ஃபார்மாக. ஓகே, வெயிட் அண்ட் வாட்ச்.